திமுக ஆட்சி நிறை குறைகள் கலந்த ஆட்சி என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்துள்ள பன்ருட்டியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சி நிறை குறைகள் கலந்த ஆட்சி என்றும் 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் பன்ருட்டி தொகுதியை தேமுதிக வென்றது என்ற செய்தியை உறுதியாக தர வேண்டும் என்றும் தெரிவித்தார். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் தேமுதிக வெற்றி பெற்றால் தென்பெண்ணை ஆற்றின் நீரை மலட்டாற்றில் திருப்பி விடப்படும் என்றும், திருவதிகை வீரட்டேஸ்வரர் கோவில் சுற்றுலா தலமாக மாற்றப்படும் என்றும் தெரிவித்தார். கடலூர் உள்ளது, தென்பெண்ணை ஆறு, ரிஷிவந்தியம், திருக்கோயிலூர், பன்ருட்டி ஆகிய தொகுதிகள் வழியாக கடல்ல போய் கலந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் வீணாக கடல்ல போய் கலக்கின்ற தண்ணியை அணை கட்டி திருப்பி மலட்டாற்றில் விட்டால் நிலத்தடி நீர் மட்டம் உயரும், விவசாயிகள் பயனடைவார்கள், குடிப்பதற்கும் விவசாயத்திற்கும் உறுதியாக அந்த தண்ணீர் பயன்படும். கலைஞரின் கனவு திட்டமான பன்ருட்டி உழவர் சந்தை வேளாண்மை பட்ஜெட்ல 5 கோடி ஒதுக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது செயல்படுத்தவே இல்லை. அதிகமாக காய்கறிகள் விளையும் பன்ருட்டியில இன்னைக்கு சிறப்பு காய்கறிகள், முந்திரி போன்ற பல விஷயம், பலாப்பழம் எல்லாமே பன்ருட்டியில ஃபேமஸ். இதுக்கு எல்லாமே உரிய விலை கிடைச்சு நம்ம பலாப்பழத்துக்கு புவிசார் விருது, புவிசார் குறியீடு பெற்று பலாப்பழம், முந்திரிக்கு பலாப்பழத்தை உலக அளவில் மதிப்பு கூட்டு வரியாக நிச்சயமாக நம்ம வேட்பாளர் வந்து செய்வார். 1500 ஆண்டு பழைய வாய்த்த பாடல் பெற்ற திருத்தலமான திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோயிலை சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என்று மக்கள் கோரிக்கையை நிச்சயமாக நிறைவேற்றுவோம்.